Feliz Navidad, parara pam pam. Feliz Navidad, parara pam pam. Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, parara pam pam. Feliz Navidad, parara pam pam. Feliz Navidad, próspero año y felicidad. We wanna wish you a blessed Christmas. We wanna wish you a blessed Christmas. We wanna wish you a blessed Christmas from the bottom of our heart. We wanna wish you a blessed Christmas. We wanna wish you a say it. We wanna wish you a blessed Christmas from the bottom of our heart. Nam Christmas வார்த்தைகள் கூட வந்தோ. Nam Christmas வார்த்தைகள் கூட வந்தோ. Nam Christmas வார்த்தைகள் கூட வந்தோ. எங்கள் மூலே மனதோடு Christmas வார்த்தைகள் கூட வந்தோ. Christmas வார்த்தைகள் கூட வந்தோ. Nam Christmas வார்த்தைகள் கூட வந்தோ. எங்கள் மூலே மனதோடு எங்கள் மூலே மனதோடு எங்கள் மூலே மனதோடு. யெகோவா ராப்பா சுகத்தை தருபவர், வியாதிகள் என்று எனக்கில்லையே. யெகோவா ராப்பா என் பலனானதால் பாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பீடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. திங்கள் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீதிமான்களை கர்த்தர் பசி. Hi everyone, my name is Yuvan. ஸோ ரிசர்ச் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். லாஸ்ட் இயர் என்னோட எஸ்பிஐ கம்ப்ளீட் பண்ணேன். தென் ஆஃப்டர் எஸ்பிஐ எனக்கு வெளியே வந்துச்சு. ஆஃப்டர் ரிசல்ட் என்னோட யூக்கு அப்ளை பண்ணேன். ஸோ யூ அப்ளை பண்ணும்போது நான் எல்லாமே டிப்ளமா கோர்ஸ் தான் அப்ளை பண்ணேன். டிப்ளமா கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு டிப்ளமா கிடைக்கல. அதுக்கு இதுதான் எனக்கு ஃபவுண்டேஷன் கிடச்சிச்சு. ஃபவுண்டேஷன் அசஸின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வருஷம் ஒரு கோர்ஸு. அது ஒரு வருஷம் முடிஞ்சு நான் டிகிரி போயிடுவாங்க. ஸோ அதுக்கு நான் சரி ஃபவுண்டேஷன் தானே டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் ஜஸ்ட் பிலீவ் இன் காட், கண்டிப்பாக நான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணேன் கோர்ஸை. அக்செப்ட் பண்ணும்போது சொன்னாங்க இந்த ஒரு வருஷம் கோர்ஸு 2 செம்க்கு சேர்த்து தான் கட்டணும், லோன் எடுக்க முடியாது, கேஷாக தான் கட்டணும்னு சொன்னாங்க. ஸோ அம்மா சொன்னமா அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் நான் போக போகிறேன், இந்த கோர்ஸ் நான் படிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நான் படிக்க போகிறேன். ஸோ அம்மா சொன்னேன். ஸோ அம்மா ப்ரே பண்ணாலும் ப்ரே பண்ணோம்.
ஆண்டு காட்டின வழியில் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. அது டாக்டர் என்னோட ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. ஸோ மாதம் என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கும் என்னோட கோர்ஸோட வேல்யூ சேர்த்து அவர் கட்டுறது சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். தென் லாஸ்ட் இயர் நான் ஃபவுண்டேஷன் போனேன். இந்த வருஷம் நான் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜூலை போல் தான் நான் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். 2 செம்லையும் கரெக்டான அந்த அழகான ரிசல்ட் எடுத்தேன். 3.6 எடுத்தேன். அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தென் ஆஃப்டர் 3.6 எடுத்து முடிஞ்சு தென் 10 மாதம் இந்த 10 மாதம் நான் டிகிரி போனேன். டிகிரி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிகாஸ் ஆண்டு என்னோட வழிகள் என்னோட தேவையான கடை செஞ்சு கொடுத்தார். அண்ட் என்னோடய ட்ரீம் என்னென்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசை. என்னோடய ஃபார்ம் 3லேருந்து நான் அது என் மைண்டை ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் காட்ஸ் பிளான் நெவர் ஃபெயில். அதுக்காக சொல்கிறேன். மே Praise the Lord. Shalom everyone. I have a testimony for you all. As God has done great thing in my life. I came from India. I stayed here for a long time. Then I applied for PR. After applying for PR, the immigration officers called me for the interview. As I attend the interview, they told I was thinking they will ask me some question, but it was not like that. They told, we will test you if you know how to write Malay. I was a bit nervous, but I know my God will help me. I prayed to God at that time. As they called me in the room and they gave the paper, it was 3 papers along, about 30 questions. I prayed to God and they told me, I will give you 20 minutes of time. You have to write. We want to know whether you can write Malay or not. Then I pray to God, God help me. I start writing. One by one, I write the answer. At least 80% of the questions answer I already write. And I really praise God. When the officer came, they told me, you did a great job. Really, we didn't expected it. It is all the grace of God. When I came outside the room, I really praise my God. How great is God. He did in my life great and awesome thing. In my family, in my children's studies, in my husband's workplace. Everywhere he did a great job. As I came here, God do his work in a great and miracle way. I thank to God. What God did in my life will do in your life too. As he will do great and awesome things. Jesus loves you. Hi everyone. என் பேர் கணேஷ். நான் என்னோட சாட்சியை உங்கள்கிட்ட நீ பகிர்ந்து கொள்றேன். நான் ஒரு நாஸ்திகன், இறைபக்தி இல்லாமல் வளர்ந்த ஒரு ஆளு. ஒரு காலகட்டத்தில் இறைவன் இருக்கிறான்னு தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. நான் எப்பயும் பிரபஞ்சத்தை பார்த்தா சாமி கும்பிடுவேன். அந்த காலகட்டத்தில் இயேசு பத்தி நிறைய கேள்விப்படும் பொழுது அதே பிரபஞ்சத்தை கேட்டேன், நீங்க உண்மையான தேவன் யார் என்று அந்த பிரபஞ்சத்தை கேட்டேன். அந்த கேட்ட கேள்வி எனக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு ஒண்டிதான் தெரியும், வேற யாருக்குமே தெரியும், யார்கிட்ட ஷேர் பண்ணல. அதன் பிறகு யூடியூப்ல ஒரு நாள் இயேசு பத்தி பேசும்போது அதை கேட்டேன். அதை கேட்கும்போது கடைசியா அந்த பேசுனவர் சொன்னாரு, நீ நான் யாருன்னு கேட்டு உண்மையானவங்க கேட்கும்போது 8 கேட்டா நான் எப்படி உன்னை நிரூபிக்கிறதுன்னு கேட்டாரு. அந்த கேள்வி என்னை பெரிய ஒரு கேள்வி என்னை எழுப்பிச்சு. நான் இயேசுதான் உண்மையா தேவனான ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன், தேட ஆரம்பிச்சேன், சபைக்கு போக ஆரம்பிச்சேன், சபையோட ஐக்கியமாக ஆரம்பிச்சேன். அதன் பிறகு நான் ஒரு 2 வழிக்கு போறேன். நான் கல்யாணம் பண்ணி ஒரு மகன் இருக்காரு. நான் பொருளாதார தடுமாறின ஒரு ஆளு, 2 வழிக்கு தடுமாறின ஒரு ஆளு. இன்னைக்கு கர்த்தருக்கு பிறகு அவர் வார்த்தையின் பிரகாரமாக அவர் சொல்படி கேட்டு அவரோட காரியத்தை ஈடுபடும் பொழுது எனக்கு பொருளாதார போய் உயர்ந்திருக்கிறேன். 2 வழிக்கு தடுமாறின நானு இன்னைக்கு கொடுக்கற அளவுக்கு எனக்கு கர்த்தர் என்னை உயர்த்திருக்காரு. போதுமான அளவுக்கு நான் பொருளாதாரம் வந்திருக்கேன், ஒரு வீடு வச்சிருக்கிறேன், ஒரு காடி வச்சிருக்கிறேன். அது பெரிய முன்னேற்றம் என்ன குறித்த வரைக்கும். நான் இப்ப என்ன சாட்சியை பிரகாரம் என்ன சொல்ல வருகிறேன் உங்ககிட்ட, இதை நீங்க நம்பலாம் பரவாயில்ல, ஆனா ஒரு மாதிரி நீங்க செய்யுங்க. நீங்க தேடுங்க, யார் உண்மையான தேவனை தேடுங்க, உங்களுக்குள்ள அந்த கேள்வியை எழுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் வரும். அந்த உண்மையான தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அதன் பிரகாரம் நீங்க அதை தொடர்ந்து செல்றதுக்கான முடிவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். சமாதான பிரபுவின் பிறந்த நாள் இந்நாளை கொண்டாடுவோம். சொல்லுவோம் blessed Christmas, blessed
a blessed Christmas.